தொடர்ந்து பாம்பன் சுவாமிகளுடைய சகராலய விஷயத்தை அனுபவிக்கின்ற வகையிலே நாம் சிந்தித்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக மழையின் காரணமாக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குமாரன் நாகமணியன் என்கிற இரண்டு சொற்கள் அல்லது பெயர்களின் அடிப்படையில் பாம்பன் சுவாமிகள் நமக்கு தருகின்ற விளக்கத்தை நாம் சிந்தித்து வந்தோம். அதிலே குமாரன் பற்றிய விளக்கத்தை சென்ற சிந்தனையில் நாம் அமைத்திருந்தோம். அதிலே கூ எனும் புர்த்திதம் மாம் நலம் கொண்டு அருள் செய்பவன் மாறன் என்று ஒவ்விடும் அர்த்தமதாம். அவை ஒன்று நுகர்ச்சி குமாரன் என்று ஊவுலர் தாவில் எழும்பவே, ஊவுலர் நாவில் எழும்பவே உள்ளது சந்தத நன்னிலை பவ்வம் எனும் குமரா என பண்ணுனர் பாசறை பாருமே. குமரா என்று சொன்னால் எந்த பொருள் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்பதை இங்கே விளக்குகின்றார். பொதுவாக கடவுளின் பெயர்களை எந்த சொல்லை உச்சரிப்பதன் மூலமாக என்ன பலன் வரும் என்பதை விளக்குகிற வகையில் நமசிவாய என்ற சொற்களை எல்லாம் நாம் சிவபுராணத்தின் மூலமாக தொடர்ந்து சாத்திரங்களின் மூலமாக நாம் சிந்தித்திருக்கின்றோம். நமசிவாய என்பதிலேயும் தொடக்கத்தில் இருக்கின்ற அந்த நம என்பது பொருள் அடிப்படையில் பிரித்து உணரப்படுகின்ற நிலையில் வந்தால் அது மலத்தை குறிக்கும். அதே மாதிரி குமாரன் என்பதில் பூ என்கிற அந்த எழுத்து மலத்தை குறிக்கும் என்பதாக சுவாமிகள் விளக்குகின்றார். மாறன் என்று சொன்னால் அழித்தல் அல்லது மரிக்கச் செய்பவன், அழிப்பவன். அதாவது மலத்தை அழிப்பவன் என்ற பொருளில் குமாரன் என்ற சொல் நமக்கு இரண்டு சொற்களால் இணைந்த ஒரு பெயராக வருகிறது என்பதை அமைத்து காட்டுகிறார். இந்த நமசிவாய என்பதை நீங்க பெயராக சொன்னால் அது ஒரே ஒரு பெயராகத்தான், அதை ஒரே சொல்லாக அல்லது ஒரே பெயரினுடைய விளக்கமாக பார்த்தால்தான் அங்கே சிவபரம்பொருளினுடைய அனுபவம் வரும். அதையே மந்திரமாக பார்த்தால் அதை நீங்கள் சிவய நம என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே கூட குமாரன் என்பதை நம்முடைய சுவாமிகள் விளக்கும் பொழுது இரண்டு சொற்களின் இணைப்பாக ஒரு அனுபவத்தை தருகின்ற ஒரு சொல்லாக நமக்கு அமைத்து தருகிறார். பூ என்றால் அழிப்பவன், பூ என்றால் மலம், மாறன் என்றால் அழிப்பவன், நம்முடைய மலங்களை அழிப்பவன் என்று அதற்கு ஒரு அர்த்தம் அல்லது பொருள் பொருத்தமாக ஆகிறது. அதில் கூட சுவாமிகள் ஒரு குறிப்பை அமைக்கிறார். ஒவ்விடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த ஒவ்விடும் என்று சொன்னால் ஒத்து போகும். ஒத்து போகும் என்று சொன்னால் அதற்கு அந்த பொருள் அனுபவமாக ஆகும் என்று பொருள். அவை ஒன்று நுகர்ச்சி
அதாவது இந்த கூ என்பதையும் மாறன் என்பதையும் ஒன்றாக சேர்த்து குமாரன் என்று ஊவுலர் நாவில் எழும்பவே உள்ளது. ஊவுலர் அப்படின்னா தவம் செய்பவர்கள் அப்படின்னு குறிப்புரையில் அமைக்கிறார்கள். என்ன மாதிரியான விஷயம் என்று கேட்டால், இந்த உகாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும், மகாரம் அகாரம் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் உமா. இந்த ஊவுலர் என்று சொன்னால் என்ன பொருள் என்று கேட்டால், அருளை முன்னிட்டு கொண்டு செய்பவர்கள் அர்த்தம். அருளை முன்னிட்டு கொண்டு செய்பவர்களுக்கு குற்றமில்லாத அனுபவத்தை தருவதுதான் இந்த குமரா என்று சொல்லுவது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லுகிறார், ஊழர் நாவில் எழும்பவே உள்ளது சந்தத நன்னிலை பவ்வம் எனும் குமரா என பண்ணுனர் பாசறை பாருமை. குமரா என்று சொல்லுபவர்களுடைய துன்பம் அற்றுவிடும், அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. இந்த நன்னிலை பவ்வம் எனும் குமரா, குமரன் என்பதற்கு இன்னொரு விஷயத்தையும் இங்கு விளக்கிறார். நன்னிலையினுடைய கடல், இந்த குமரன் என்ற சொல்லுக்கு நன்னிலை பவ்வம், பவ்வம்னா கடல், நன்னிலை பவ்வம், நன்னிலையே கடல் போல நன்னிலையை கொண்டிருக்கின்ற அல்லது கடலாக நன்னிலை தன்மையை விளங்க வைக்கின்ற குமரன். அந்த குமரன் என்பதற்கு முன்ன சொன்னது மலங்களை அழித்தல். இங்க குமரன் என்பதற்கு அதில் இன்னொரு பொருளையும் நாம புரிஞ்சுக்கிற மாதிரி பண்றார். அது ஏதோ மலத்தை அழித்தல் மட்டும் இல்ல, நன்னிலையினுடைய கடலாக இருப்பது. அதான் அனுபவத்துக்கு உரிய. அழிக்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற விஷயம். வீடு பேரு, இப்ப வீடு அப்படின்னு ஒரு சொல் இருக்குல்ல, வீடு அப்படின்னா விடுதலை அல்லது முக்தி இப்படின்னா சொல்றோம்ல. இந்த தமிழ்ல அது ரெண்டு சொல், வீடு பேரு அப்படின்னு சேர்த்து சொல்லணும். வெறும் வீடு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன கிடைக்குதுன்னு அதுல இருக்காது. விடுவது வீடு, பெறுவது பேரு. விட்ட பிறகு நீங்கள் எதை பெறுகிறீர்கள் அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு பேர் முக்தியினுடைய இலக்கணம் சொன்னதா அர்த்தம். இப்ப வடமொழியில எல்லாம் நீங்க தத்துவம் பேசுறவங்க வீடு பேருன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க வீடு மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா விட்டால் வீடு, ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பெறுவது இல்லை, அவங்களே கடவுளாக ஆகி விடுகிறார்கள் அல்லது அந்த கடவுள போய் நின்றுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அது வரும். இன்னும் வைணவத்துல நம்மோட அணுக்கமா அடியார்கள் வரலாறு கொண்டிருக்கின்ற அந்த வைணவத்துக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, நித்திய சூரிகளாக இருந்து கடவுளை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதுதான் வைணவத்துல. இந்த 12 ஆழ்வார்கள் தூணா இருப்பாங்க. ஏன் தூணா இருக்கிறாங்கன்னா எம்பெருமானை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த மலங்களை விட்டதனால் வீடு, அது மட்டும் இல்லப்பா, அதுக்கப்புறம் நாம சிலவற்றை பெறுகிறோம் அடைகிறோம் அப்படின்னு சொன்னா பேரு. அதனால நீங்க எழுதும் போதே வீடு பேரு அப்படின்னு எழுதுனா அந்த சொல்லே நீங்க எந்த தத்துவத்துக்கு உரியது அப்படின்னு தெரியும். அதனால வெறும் வீடு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நமக்கு வீடு பேரு. அதனாலதான் வீடுங்கிறத விளக்கிறதுக்கு குமாரன் என்ற சொல்லை மலங்களை அழிப்பவன்கிற மூலமா சொல்லி அதுல ஒரு விஷயம் தொக்கி நிற்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக அது தருகிற பேர் எது என்று சொன்னால் நன்னிலை கடவுளாக இருக்கிற விஷயமும் அதுதான். அதனால நன்னிலை பவ்வம் எனும் குமரா அப்படின்னு சொல்றார். 2 விஷயத்த சொல்றார் அதுல. இப்போ இந்த பகுதியில ஒரு விஷயத்த பாம்பன் சுவாமிகள் ஒரு வார்த்தையின் மூலமா அழகா சொல்லியிருக்கிறார். குர்ச்சிதம், கூ ஏனும் குர்ச்சிதம் மாமலம் கொன்று அருள் செய்பவன் மாறன். இப்ப நீங்க அவுணரை கொன்றவன் அசுரரை கொன்றவன் படிக்கிறீங்கல்ல,
அந்த மாதிரி ஒரு விஷயத்துல புரிய வைக்கிறார். எதை? ஆணவத்தை அல்லது மலத்தை கொல்பவன். இந்த அழிக்கிறவங்கிறத கொல்பவன் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு எது ஞாபகம் வரும்? இதுல கந்தபுராணம் ஞாபகம் வந்துடும். அதுக்காக அந்த விஷயத்தை, அந்த வார்த்தை, இந்த பாட்டுல மட்டும் 3 வார்த்தை ஒரு முக்கியமா அமைக்கிறார். ஒண்ணு நன்னிலை. நன்னிலைங்கிறது தாய்மானவரை ஞாபகப்படுத்துற வார்த்தை. இந்த மலம் கொள்கிறான் அப்படிங்கிறது கந்தபுராணத்தை ஞாபகப்படுத்துறது. இந்த பாருமே, பாசறை பாருமே அப்படிங்கிறதுல பாரும் அப்படிங்கிற வார்த்தை மாணிக்க வாசகரை ஞாபகப்படுத்துறது. மாணிக்க வாசகர் தான் பழவினைகள் பாரும் வண்ணம் அப்படின்னு சொல்றது. இந்த பாரும் அப்படிங்கிற சொல்ல மல நீக்கம் அல்லது துன்பம் நீக்கத்துக்கு பயன்படுத்துகிற விஷயத்தை மாணிக்க வாசகர் பயன்படுத்துகிற அந்த விஷயத்தை இங்கே நமக்கு பாம்பன் சாமிகள் அந்த சொல்லை பயன்படுத்துறார். அதுல இந்த 3 சொல்லுமே உங்களுக்கு அருளாளர்கள் வரலாற்றை நமக்கு நினைவுபடுத்துகிற 3 சொற்கள். அதுல இந்த மலம் பற்றி சொல்ல வருகின்ற சுவாமிகள் குர்ச்சிதமா மலம், குர்ச்சிதம் மாமலம். இந்த குர்ச்சித மாமலம்னா பெருசு, மாமலம் அப்படின்னா இந்த பெருசுன்னா அளவு இல்லாது, அதுதான் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாருல குர்ச்சிதம் அப்படின்னு. இந்த குர்ச்சிதம் அப்படிங்கிறதுக்கு சுவாமிகள் எழுதுற குறிப்புரை அருவருக்கத்தக்க அப்படின்னு ஒரு குறிப்பு நமக்கு அமைக்கிறார். குச்சிதம் அருவருப்பு எனவும். உங்களுக்கு தெரியும் இந்த மலம் அப்படிங்கிற சொல்ல நாம இது ஒரு முக்கியமான சொல்லு தானே. இப்போ இந்த மலம்ங்கிற சொல்ல யார் பயன்படுத்தியிருக்கிறா தத்துவ வரலாறுல? மலம் அப்படிங்கிற சொல்ல இப்ப நீங்க வடமொழியில மலம்ங்கிற சொல்ல பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு கேட்கணும். கேட்டாதான் இந்த சொல்ல தத்துவ உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது யாரு? இப்ப பாத்தீங்கன்னா கடவுள் பற்றிய ஆராய்ச்சியில இந்த மாயைங்கிற சொல்ல அல்லது பிரகிருதி அப்படிங்கிற சொல்ல நாம சொல்ற அந்த மலத்துக்கு இணையா பயன்படுத்துறாங்க வடமொழியில. இன்னும் இந்த மாதிரி சிந்தனையோட நீங்க அந்த வடமொழியில தத்துவம் எழுதியிருக்கிற அந்த வரலாறையும் பார்க்கணும். இந்த திரிமலத்து உள்ளோர்கள் திருவருட்பயன் ஆணவமான படலம் கிழித்து, இந்த ஆணவங்கிற சொல்லையே மாணிக்கவாசகர் தான் பயன்படுத்தியிருப்பார். உங்களுக்கு மற்ற அருளாளர்கள் பதி பசு பாசம் அப்படிங்கிற சொல்லுக்குள்ள என்னெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் கம்மியா இருக்கும். இதுக்குள்ள நிறைய தத்துவ சொற்களை பயன்படுத்தியவர் திருநாவுக்கரசரா இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய புராண சேக்கிழார் வருது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மலம் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எம்பிரானும் எம்பிராட்டியும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து ஆடு ஏலோ எம்பாவாய் அப்படின்னு மாணிக்கவாசகர் திருவாசகம். உடம்ப 2த்துக்கு பயன்படுத்துறாரு அவரு. குளத்தை உடம்புல இருக்கிற அழுக்க கழுவிட்டு குளிக்க வர்றவன், அதுவும் முகேர் என்ன குதிச்சு ஆடுறதையும் பேசியிருப்பார். அதாவது மேல இருந்து கீழே எகிரி குதிக்கிற அந்த அதையும் குளிக்கிறதுல பேசியிருப்பார் மாணிக்க வாசகர். உடம்புல இருக்கிற அழுக்க கழுவுறதுதான் மலம் கழுவுதல். இன்னும் மலம் போனான் அப்படின்னு சொல்றப்ப நீங்க குடல்ல இருந்து நாம வெளியேற்றுகிற மலம் கழுத்தல் இப்படிலாம் சொல்றோம்ல, ஏன் அதை பயன்படுத்தினாங்க? இப்ப மலம்ங்கிறது தனியான ஒரு விஷயமா வருது, ஆணவங்கிறது தனியா நமக்கு தெரியுது. ஆனா முதல்ல மலம் இல்லை, நாம சாப்பிட்டதுல இருந்து தான் வருது. இது எதுக்கு இந்த ஆராய்ச்சி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆணவம் ஒரு சொல்ல சைவ சித்தாந்தம் ஏன் வச்சுது, அது ஏன் மலம்னு பேர் வச்சுதுன்னு கேட்டா அதுதான் வாழ்வியல் ஆய்வு விளக்கம்னு நான் சொல்றது.
அதாவது வாழ்க்கையோடையே எல்லா விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். எதை? இந்த சித்தாந்தத்தை. கேவலம் அப்படிங்கிற சொல்லையும் நாம் அதுக்கு தான் பயன்படுத்துறோம். இந்த தனியா இருக்கிற ஒண்ணு கேவலம். கேவலம் அததான் இந்தியில அக்கேலேம்பான். அக்கேலே துக்கேலேம்மா, ஒருத்தரா ரெண்டு பேரா வாவான்னு கூப்பிடுவாங்க. இந்த கேவலம்ங்கிறது அக்கேவல அக்கேலேன்னு அது மாறி இருக்கும். இந்த கேவலம்ங்கிறது தனியா இருக்கிறது. இந்த தனியா இருக்கிறதையே நாம கேவலம்னு சொல்றோம் இந்த உலகத்துக்கு. இந்த முனிவர்கள் காட்டுக்கு போயிடணும், இங்க தனியா இங்க இருக்கு, இந்த மனிதர்கள் இங்க உறவு தான் கொள்ளணும். இது ஒரு தமிழ் பண்பாட்டுக்குள்ள இது ஒரு முக்கியமான விஷயம். அதை நாம என்ன பண்றோம்னா ரொம்ப கீழே தள்ளுறோம். எங்க? ஆணவத்துக்கு தள்ளுறோம். அது தனியா இருக்கணும், அதை நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அதோட வாழக்கூடாது. அது நம்மள அது ஆக்கிரமிப்பு பண்ணி நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு அது சேர்ந்து இருக்கிறவனையும் காட்டாம இருந்தது இல்ல. ஆனவனா என்னன்னு இது நீங்க இந்த தத்துவமா பார்க்காம இது எவ்வளவு இனிமையான விஷயமா பார்த்தீங்கன்னா இது தெரியும். இப்ப நம்ம சொல்ற அந்த முறையில ஆணவத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதோமியா நியாமக சக்தின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு ஆவரக சக்தி, விக்ஷேப சக்தி இப்படின்னா அதுக்கு பேசுவாங்க. மறைக்கிற ஆற்றல், உங்க உயிரோட அறிவை மறைக்கிற ஆற்றல் அப்படின்னா உங்களுக்கு தத்துவத்துல அதுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். எதெல்லாம் சொன்னா ஆவரணம், அதோ நியாமிக சக்தி, விக்ஷேப சக்தி இப்படிலாம் சொன்னா தத்துவம் பத்திரா இருப்பா அப்படின்னு தெரியும். வாக்கிய சொன்னா கோபமா வரும். அதாவது அவருக்கு பெரிய தத்துவம் தெரியுதுன்னா நாலஞ்சு இந்த மாதிரி இந்த புரியாத வார்த்தையை சொல்லி உங்களுக்கு கடவுள் வினை இதெல்லாம் சொல்லி தனியா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத சொன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். உங்ககிட்டயும் வருமானம் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இது வாழ்க்கையினுடைய அனுபவமா வந்தாதான் உங்களுக்கு சித்தாந்தம். ஏன் சைவ சித்தாந்தம் வளர்ந்தது அப்படின்னா அது ஒரு முறை. மற்றதெல்லாம் பேசிட்டு எழுதிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் ஒத்து வரல, அதால நிக்குது. அது அதுக்கப்புறம் அதை மூளையை குடஞ்சி எழுதுறவன் தான் எழுதியிருப்பான். படிச்சவன் தன்னை படிப்பாளின்னு காட்டிட்டு எழுதியிருப்பான் ஒரு 10 புக்க. நீங்க இதை வெளியே சொல்ல தேவையில்ல, அனுபவமா நினைச்சு பாருங்களேன். தத்துவம் விசிஷ்டாத்வைதம் சங்கரர், அது ராமானுஜர், அதுக்கு முன்னாடி யாரு சங்கரர் கேவலாத்வைதம் இதெல்லாம் எழுதுறாங்க புக்கு. நைஸ்கர்ந்து சித்தி வரும். நம்ம கிட்டே தாண்டவராயர் எழுதின கைவல்லிய நவநீதம் இருக்கும். நடுவுல இன்னும் நிறைய புக்கெல்லாம் இருக்கும். அது படித்தவன் படிப்பாளித்தனத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அனுபவிச்ச விஷயமா வருது. அதுல பாருங்களேன், ராமானுஜரோட விசிஷ்டாத்வைதம் எழுதி போனாரு. வைஷ்ணவன் அதோட அனுபவத்துக்கு ஒத்து வரல, அதோட ஒரு பிரேக் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒன்னும் அதுல அனுபவசாலி யாரும் அந்த மாதிரி தெரியல. ஏன் அப்ப உங்களுக்கு அனுபவத்துக்குள்ள இருக்கிற தடை வந்தா கடவுளே அதுக்குள்ள எக்ஸ்டென்ஷன் நீட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு தர மாட்டார். அனுபவத்துக்குள்ள ஒத்து வர்ற விஷயத்துக்குள்ள உங்களை நடமாட விடுறதுல வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் இதுல இருக்கிற கருத்து. இப்ப கூட திருவாசகம் நேற்று ஒருத்தவங்க சொல்றாங்க, காஞ்சிபுரத்துல இருந்து ஒருத்தர் திருவாசகம் முற்றுதல் பண்ணாரையா, அவர் 2 பேர் தூக்கின்னு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, அவருக்கு பூ வச்சு தீபாவளி காட்டியிருந்தாங்க. அப்ப திருவாசகம் பெற்று தான். அதுக்குள்ள நீங்க வரும்போது உங்களை நீங்க இழந்து நீங்க மறுபடியும் எங்க போயிடுறீங்க? தொலைஞ்சு போயிடுறீங்க. அப்ப ஆன்மீகத்துக்குள்ள வியாபாரம் தான் கடைசி வரைக்கும் வருதுன்னா அப்ப கடவுளுக்கு கோபம் வருமா? வராதா? கடவுளுக்கு கோபமே வராது. ஏன்னா என்ன கெடுப்பாடா, உங்களுக்காக உங்க விஷயம் எனக்கு அதுக்கு என்னடா இதுன்ட்டு போடுவார். அவருக்கு தான். ஆனா அவருக்கு வருத்தம் வரும். அதை காரைக்காலம் மேலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்காக அவன் இவ்வளவு பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், நீங்க திருந்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவன் வருத்தப்படுறான்னு காரைக்காலம் மேல சொல்றாங்க. மாணிக்கவாசரும் அதை சொல்றார். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நம்ம திருந்தறதுக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுத்து நாம திருந்த மாட்டோம். அதுல எப்படியாவது வியாபாரம் தான் பண்ணிட்டு இருப்போம். அதுல நமக்கு இப்படி ஒரு போதை இருக்குதுன்னா ஓகே. இந்த ஆணவம் அப்படிங்கிறது இப்படி இல்லாம வேலை செய்யும். அதுக்கு தான் அதையும் சொன்னேன். நீங்க ஆன்மீகத்துல கோயில் சாமி கும்பிட்றதுனால ஆணவம் இல்லை நினைக்க போறீங்க. ஆணவம் அதுல அழகா உங்களுக்கு தலை விரிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கும், இன்னும் கொஞ்சம் கவர்ச்சி ஆடிக்கிட்டு இருக்கும். அது தெரியாது உங்களுக்கு. அது 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 ரைட் இயல்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அது. அதனால இந்த ஆணவங்கிறது நமக்கு முதல் காலத்துல சொல்லும் போது என்ன சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்துல அப்படின்னா,
ஆணவம் என்பது உங்களை நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் மறைத்திருக்கிற ஒரு பொருள். உங்களோட அறிவை மட்டும் அது மறைக்கல, தான் மறைச்சிருக்குதுங்கிறதையும் காட்டாத ஒரு பொருள் ஆணவம் அப்படின்னா. அதுக்கு டெபினிஷன் இதான் சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்கும் போது இதான் சொல்லிக் கொடுப்போம். தன்னையும் காட்டாமல் பொருளையும் காட்டாமல் மறைத்திருப்பது ஆணவம் இப்படின்னு எழுதி கொடுப்போம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிற ஒரு ஆளு அது உதாரணம் ஆயிடுவான். வேற எதுவும் அதுல தெரியாது. அதாவது ஆணவம் அப்படிங்கிறது எதை பிடிச்சிருக்குதோ அதுக்கு விவரம் இல்லாம பண்ணிடும். அது மட்டும் இல்ல, இது ஒண்ணு என்ன பிடிச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரியும் தெரியாம பண்ணிடும். அப்ப இது மட்டுமே இருக்குது இல்ல, இதான் நாம என்னன்னு பண்றோம், இந்த கேரக்டர் தான் ஆணவம் அப்படிங்கிறத தெரிய வைக்கிற கேரக்டர். இப்ப ஆணவம்ங்கிறத நாம எதுவா பார்க்கிறோம், ஒரு தனி விஷயமா பார்க்கிறோம். அப்போ அது சமுதாயத்தில் அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா அவன் கேவலமானவன். அப்ப வழக்கு சொல்லோட அது ஒத்து போதா இல்லையா? இந்த ஞானத்தை நான் கேவல ஞானம் சொன்னா அது படு கேவலம் அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தத்தினுடைய வாதம். இப்போ நாம என்ன பண்றோம், நான் கேவலங்கிறத அது அனுபவம் கிடையாதுப்பா, அது மோசமானதுன்னு தூக்கி அந்த வச்சு ஆணவத்தோடு அத்துவிதமான நிலைக்கு கேவலம் அப்படின்னு நாம சொல்றோம். இதுதான் சித்தாந்தத்தில் இருக்கிற தனித்தன்மை. இப்போ அந்த ஆணவம் ஏன் ஏத்துக்கணும் அல்லது அதை ஒரு விஷயமா நாம சொல்லணுமா அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த வார்த்தையை சாமி இங்க குர்ச்சிதம்ங்கிற வார்த்தை மூலமா நாம மலம் போகணும்னு சொல்றோம்ல. அப்ப மலம்ங்கிறது நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலயும் இல்லை, உங்க உடம்புலயும் இல்லை, எங்கிருந்தியா வந்தது? அதை ஏன் போனீங்க? அவ்வளவுதான், ஆணவம் புரிஞ்சு போச்சியா? இதுக்கு மேல ஆணவத்தையே பேசாதீங்க சார். அதானே, உங்ககிட்ட மலம் இல்லாம இல்ல, சளியும் மலமும் இல்லாம இருக்கிறீங்களா? இல்லை. ஆனா இது நமக்கு பிடிச்ச விஷயமும் இல்லை, இது நாம வர வைக்கிற விஷயமும் இல்லை. ஆனா வருது. அதுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லாம அது வராது. அதனாலதான் மாணிக்க வாசகர் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் குளத்தை பார்க்கிறார். மாணிக்க வாசகர் மார்கழி மாசம் குளத்துல, இப்ப மார்கழி வர்ற புதன் வியாழன் வருது இல்ல, புதன்கிழமையா தொடங்குது, வேலைக்கிழமை தொடங்குது. இப்ப காலையில குளிக்க வர்றவங்களை பார்த்து சொல்றார். அந்த காலத்துல குளம் கொஞ்சம் பெருசா வந்திருக்கும், ஒரு மூலையில கால் கழுவிட்டு இன்னொரு மூலையில குளிச்சிருப்பாங்க. இப்போ நடக்குது இல்ல, அந்த மாதிரி ஒரு குளத்தை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல பூ பூத்திருக்குது. இவன் குளிக்க வர்ற குளத்துல இருக்கிற தாமரையும் அல்லியும் மாதிரி இறைவனும் இறைவியும் இருக்கிறார்கள். எம்பிரானும் எம்பிராட்டியும் போன்று இசைந்த பொங்கு மடு, அதுலதான் இவங்க குளிக்க வராங்க. வந்தவன் குளிச்சு சுத்தமாகணும். அந்த மாதிரி இந்த உலக குளத்துல குளிச்சு எம்பிரானும் எம்பிராட்டியுமா இருக்கிற இந்த உலகத்துல அவன் சுத்தம் அடையணும். அதுல மலம் போகணும், அவ்வளவுதான் விஷயம். காலையில மலம் போற மாதிரி பிறப்புல மலம் போகணும். பிறப்புல மலம் போறது ஆணவ மலம் கழிக்கிறது. அதனாலதான் அந்த அருவருக்கத்தக்க அப்படிங்கிற வார்த்தையை ஆணவத்துக்கு அடைமொழியா பாம்பன் சாமி ஆக்குறாரு. இது வரைக்கும் யாரும் இந்த அடைமொழியை பயன்படுத்தல. எதுக்கு? ஆணவம் அப்படிங்கிறதுக்கு குர்ச்சிதம் அப்படிங்கிற வார்த்தைய ரொம்ப அழகா தத்துவ உலகமே இது வரைக்கும் அனுபவிக்காத அந்த வார்த்தையை யதார்த்தமா அதை நமக்கு சாமி அமைச்சு தர்றாரு. இந்த அருவருக்கிறது அப்படின்னா என்ன? இப்போ ஒரு படத்துல சமயத்துல போடலாம், படமா ஒரு நகைச்சுவை காட்சி அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு எல்லாம் இப்போதைக்கு நீங்க அதாவது சமீப எந்த நேரத்துலயாவது ஒரு நேரத்துல அது வரும். அவன் சொல்லுவான், ரோட்ல நான் போயிட்டே இருந்தேன், பச்சையா இருந்து நல்ல வேலை காலில் மிதிக்கல, ஆனா எடுத்து நாக்கில் வச்சு பார்த்தா புளிப்பா இருந்ததுன்னா ஒரு நகைச்சுவை ஓடிட்டு இருக்கும் பாருங்க. சமீபத்தில் ஏதோ ஒரு படத்துல அதாவது இதுக்கு பேர் காலிலேயே முதல்ல அருவருக்கணும். நாக்கு வரைக்கும் போனா மனிதன் பிறப்புக்கே லாகில் இல்ல.
மனித பிறப்பு அப்படிங்கிறத நாம இந்த உணர்வு அப்படிங்கிறத தொடு உணர்வுலயே சகிக்கணும். அப்ப ஆணவம் அப்படிங்கிறதுனுடைய எல்லையை நீங்க எங்க கொண்டாந்து நிறுத்துறார் சாமி அப்படின்னா, உங்க உங்க தொடு உணர்வுனுடைய நுட்பத்துல நீங்க எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறீங்களோ அந்த அளவு உங்க மனநிலை தெரியுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். புரியுதா? அது என்னன்னு, தொடு உணர்வுனா கையை காலை தொட்டுக்கிறது, அதுல நீங்க உட்கார்றது, அதுக்குள்ள உங்க முக பாவனை எல்லாம் அதுல வந்துடும். தொடு உணர்வுனா நான் கையால தொடர்றது மட்டும் இல்ல, நான் பேசின உடனே கேட்டு நீங்க மாறுறீங்கல்ல, முக பாவனை உடனே, அதாவது ரொம்ப சென்சிட்டிவா, அதாவது சின்ன விஷயத்துக்கு கூட வருத்தப்படுற மாதிரி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு அவர் சொல்றாருல்ல, அந்த மாதிரி யாராவது ஒண்ணு சொன்னாலோ அல்லது ஒரு விஷயத்தை ஒழுங்கா பண்ண முடியலனாலோ அல்லது எதுக்காகவாவது நீங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயமாகணும். இதுதான் மலம் போற வழி. மலம் போற வழின்னா ஆணவ மலம் போற வழி. இப்போ மலம் போறத பத்தி உங்களுக்கு தெரியுமே, எது யார் சொல்றது? மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அந்த திருவாசகத்துல, காலை மாலை நண்பகல், இதுல நண்பகல் சாப்பாட்டுக்கும் காலையில எழுந்த உடனே உடனடியா எந்த சிக்கலும் இல்லாம மலம் போறதுக்கும் எனக்கு திருவருள் இருந்ததுனால நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எழுதுறாரு. மருத்துவர் எல்லாம் சொல்லுவாங்க, காலையில நீங்க போய் கழிப்பறையில உட்கார்ந்த உடனே செகண்ட்ல மலம் போகலன்னா நோய் இருக்குன்னு அர்த்தம். அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நோயா மாறிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நான் அதுக்குள்ள வர்றேன் அப்படின்னு சொன்னா, பா தயாலா அந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சு வைய, சொற்பொழிவு கேட்ட வரைக்கும் போதான். தயாளன் அதாவது ஆன்மீக இப்ப சொன்ன அதான் அந்த தொடு உணர்வுனா இதுலயும் இருக்கும். அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, நமக்கு என்ன அறிவு இருக்குது, பேசினா நமக்கு என்ன வேலை பார்க்கிறோம், அங்க என்ன அடுத்து நடக்குது, இந்த சூடு பொருள் என்ன விளங்குறதா அது. அப்புறம் ஆன்மீகம்னா என்ன அர்த்தம்? இதைத்தான் அருவருக்கத்தக்க ஆணவம் எப்படி லைவா காட்டுறாரு சாமன் சாமி. உதாரணம் உங்களுக்கு நான் பாடமா நட்ட தேவையில்ல. இந்த அருவருக்கத்தக்கிற விஷயம் இது எப்படி தெரியுது உங்களுக்கு? ஒரு சொற்பொழிவு நடக்குது தெரியும், கேட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் என்ன மாடுகளா ஆடுகளா உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அங்க என்ன எருமையா உட்காந்துட்டு இருக்குதாங்க, செவிடனால உட்காந்துக்கிறாங்க. பாட்டை ஒண்ணு போட்டு சாமி பாட்டா கேட்டாரு. ஒரு நாளைக்கு நான் ஊந்து போட்டு என்ன பண்றேன் பாரு. அதாவது ஒரு ஞான விஷயத்துக்குள்ள, அதுதான் உங்களுக்கு தெரிய போனதுல தலைவர் அவருக்கு அறிவு இருக்காது. அறிவு இல்லாத உன்னை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அறிவு என்பது வேலை செய்ய செய்ய நான் எந்த அளவுக்கு நுட்ப உணர்வுல இருக்கிறேன், இதுதான் ஆணவத்தை ஜெயிக்கிற வழி. அதுக்குள்ள நீங்க ஏதோ அதுக்குள்ள நான் தப்பு செய்யாத இருக்கிறேன்னு மட்டும் சொன்னா நீங்க விளங்கிட மாட்டீங்க. அந்த தப்பு வரும்போது அதுக்கு நீங்க எதிர்த்து வேலை செஞ்சாதான் நீங்க விளங்குறதுக்கே ஆயத்தமா வரீங்க. அதனால்தான் உங்களை கேட்கிறேன் நான் தொடர்ந்து. அப்ப நீங்களும் உங்களை ஏற்றுக்கிறீங்கல்ல, நாம இப்ப சமாதானமா போறோமா, இது நமக்கு எதுப்பா, நம்ம மூலையில போய் படிக்கலாமா இல்ல வீட்டுல போய், அது இல்லது. அறிவு துலங்குவது என்று சொன்னால் அறிவு துலக்கத்துக்கு நானு பாத்திரமாவது அப்படிங்கிறது ரெண்டே வழிதான். நான் தொடக்கத்துல இருந்து இங்க சொல்லியிருக்கிறேன். அறிவு துலக்கத்திற்கு பாத்திரமாகணும்னா நான் நீதியில நிக்கிறேன்னு காட்டணும். நீங்க நீதிவானா இருந்தா பத்தாது. நீதி எந்த காலத்தில் மறுக்கப்படுகிறதோ அதுக்கு நான் போர் கொடுக்கணும். வந்தது பாம்பன் சாமி இதுக்கு மட்டும்தான். நேற்று என்ன ஒரு இடத்துக்கு குமரக்கோட்டம் போயிருந்தேன், காஞ்சிபுரம். அப்ப சாமிக்கு அங்க வெளியில சிலை இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு அபிஷேகமானோம், நீங்க வஸ்திரம் எல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டேன். சாமிக்கு காவி தாங்க கட்டுறாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்டாரு அவரு. ஆமாங்க, பாம்பன் சாமிங்கிறவர் காவி எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, காசியில குமாரசாமி மடம் அல்லது குமரகுருபரர் மடத்துல காவி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவரு அத கொள்கையா இல்லாம இருக்கிறாரு, ஆனா காவி அங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த காவி
எதனால் தரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்படின்னு கேட்டா அந்த விஷயத்துக்கு பதில் சொல்றது யாருன்னு கேட்டா ராமலிங்க அடிகளார் தான் சொல்றாரு. அல்லல, நியாயத்துக்கு எதிரானவற்றுக்கு குரல் கொடுக்க வேண்டுமானால் காவி தரிக்க வேண்டும். இப்ப வெள்ளை வேட்டி கட்டிங்கிறவன் ஒருத்தன் அயோக்கியத்தனம் இப்படி பண்றான், நீ ஊர்ல வெள்ளை வேட்டி கட்டிட்டு அயோக்கியத்தனம் பண்ண, அது ஊர்ல இருக்கிறவன் கேட்பான், சாமிக்கு முன்னாடி வெள்ளை வேட்டிட்டு கட்டிட்டு நீ அயோக்கியத்தனம் பண்ணா விட்டுருவேன் நானு. உனக்கு எதுக்கு வெள்ளை வேட்டி, சட்டை, ஒரு தாடி, ஒரு பட்டை? நான் அதாவது நீங்க எல்லாம் பொறுக்க போலாமேங்கண்ணா, திருடி தின்ன போலாமே. சாமி இடத்துல வந்துகிட்டு நான் கற்பூரம் காட்டுறேன்னா எனக்குள்ள என்ன தகுதி வேணும்? சாமி அப்படிங்கிறதுக்குள்ள வர்றவன் எப்படி இருக்கலாம்? அதை இருந்து நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னா எனக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். அப்படி இல்ல கேட்கணும், அப்படி இல்ல அதுதான் சொல் புத்தியாவது இருக்கணும், சுய புத்தியாவது இருக்கணும். அப்ப இதுல வரும்போது நாம இதுக்குள்ள நம்முடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறது இதுக்குள்ள வர்றவங்களுக்கு இருக்கணும். அப்படிதான் நம்ம அரசாங்கத்தை 5 வருஷத்துக்கு வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள நம்மளால முடியலங்கிறப்ப மறைமுகமா அப்ப ஒரு இடத்துக்குள்ள நாம ஒரு அருள் உலகத்துல சஞ்சரிக்கிறோம் அப்படின்னா நமக்கும் என்ன பொறுப்பு இருக்கிறது? ஏதோ சாமி பாட்டை படிக்க மாட்டேன், அதுக்குதான் நான் சொல்றது, உங்களுக்கு எதுக்கு மாதிரி சொற்பொழிவு வேணுமோ அதுக்கு மாதிரி ஆலோசிங்க அப்படிங்கிறது. அதுக்குள்ள பொறுப்பா வரும்போது உண்மையும் பேசணும், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணும் பேசக்கூடாது. அதுக்குள்ள தெளிவாக இருக்கணும், பெருசா சண்டை போடணும் அவசியம் இல்ல. அதுக்குள்ள நியாயமா விஷயமாவது நான் இருக்கிறேன் அப்படின்றத காட்டலன்னா எனக்கு உரிய அடிப்படை ஆன்மீகம்ங்கிறது சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். இப்ப வெளியில இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த வினையில பிரச்சனை வராது. ஆனா உள்ள வந்துட்ட பிறகு தப்பு பண்றவனையும் ஜெயிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க உங்க எல்லையே வடிவமைச்சுக்கணும். அதுக்கு மேல நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுவே வினையா மாறிடும். அதனால நீங்க இப்ப மறுபடியும் ஏறுதா சவுண்டு? அப்போ மொத்தமா போங்க, அவர் என்னதான் பண்றாருன்னு பார்த்து. அவர் முதல் நிறுத்த சொல்லுங்க. வரும் அப்பதான்